إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதானமான ஒரு தலைப்பான அன்பும் பொறுப்பும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்தலாம், ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஷைத்தான் அதாவது கடலின் நடுவிலே தனது சிம்மாசனத்தை போட்டுவிட்டு தனது அடியாட்களை எல்லாம் அழைத்து, இன்று நீ செய்த வேலை என்ன, மனிதர்களை எப்படியெல்லாம் வழிதவரச் செய்தாய் என்று கேட்கிற நேரத்தில் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் மனிதர்களை நாம் வழிதவர செய்தோம் என்ற செய்திகளை இப்லீஸிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோரையும் இப்லீஸ் சமமான நிலையிலே தான் பார்ப்பான். ஆனால் ஒரு அடியால் நான் ஃபர்ரக்து பைன ஸௌஜைன், கணவன் மனைவி இருவருக்கிடையிலும் பிளவு ஏற்படுத்தி விட்டேன் என்று ஒரு அடியால் சொல்லுகிற நேரத்தில் ஷைத்தான் அவனை மிகவும் நெருக்கமாக ஆக்கி அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் பிளவு ஏற்படுத்தி விடுவது இந்த உலகத்தின் ஒழுங்கையும் இந்த உலகத்தின் சீரான பயணத்தையும் குழப்புவதற்கான ஒரு சிறந்த வழிமுறையாக இப்லீஸ் என்ன செய்கிறான், கண்டுகொள்கிறான். ஒரு ஜனாதிபதியை அவரது ஆட்சி ரீதியான குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கும் அவரது குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது. ஒரு நீதிமன்றத்துடைய நீதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதியின் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது. ஒரு அதிபருடைய பாடசாலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த அதிபருடைய மனைவிக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது. ஒரு மிகப்பெரிய அறிஞர் சமூக வழிகாட்டியுடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் அந்த சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்துவதற்கு அது மிகவும் போதுமானது. இதனால்தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிற நேரத்தில் மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனையும் மனைவியையும் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு குடும்ப சீரழிவுக்கான, குடும்ப பகைமைக்கான, குடும்ப பிரிவுக்கான எல்லா வாசல்களையும் எங்களுக்கு காட்டி தந்து இந்த பாதையின் ஊடாகத்தான் பிளவுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் என்ன செய்யும், உருவாகும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தந்திருக்கிறது. இது பற்றி நிறைய இந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வுகளும் பேச்சுகளும் வழிகாட்டல்களும் சொல்லப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் ஒன்றுதான் அன்பு பொறுப்பு என்கின்ற இரண்டு முக்கியமான அம்சங்கள். சில விஷயங்கள், சில வார்த்தைகளுக்கு எம்மிடத்திலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, எல்லாமே ஒன்று போல தான் நாம் என்ன செய்வோம், கையாளுவோம். ஆனால் அந்த ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலையும் வகுப்பையும் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, எந்த மனிதர் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகிறாரோ அவர் எம் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியுடைய சிந்தனையையும் மனைவியுடைய நல்லெண்ணத்தையும் கெடுத்து விடுகிறாரோ, மாற்றி விடுகிறாரோ அவர் எமது சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் கிறிஸ்தவ பௌத்த சமுதாயத்தை சார்ந்தவர், இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த தஹ்பீபுல் மர்ஆ அலா ஸௌஜிஹா, கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புதல் அப்படி என்பது ஒரு நோக்கத்தோடும் சமுதாயத்திலே நடைபெறும், நோக்கம் இல்லாமலும் சமுதாயத்தில் என்ன செய்யும், நடைபெறும். இது இயல்பாகவே எம் சமுதாயத்திலே ஒரு பழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் இந்த அன்பும் பொறுப்பும் என்கின்ற பகுதியை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது பற்றிய நிறைய கேள்விகள், நிறைய இது பற்றிய சர்ச்சைகள், சச்சரவுகள் மக்களுக்கு மத்தியில் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, தன் கணவனுக்கு எதிராக மனைவியை யார் திருப்புகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல,
அப்படி என்பது ஒரு நோக்கத்தோடும் நடைபெறுகிறது, நோக்கம் இல்லாமலும் இந்த சமுதாயத்திலே நடைபெறுகிறது என்பதற்கான சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் புரிந்து கொள்வதற்காக, இந்த தலைப்பை சிறந்த முறையில் புரிந்து கொள்வதற்காக. நாம் எங்களிடத்திலே எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பொறுப்பாக பேச வேண்டும் என்கின்றது பெரிய மட்டத்தில் கூட இல்லை, அதிகமானவர்களிடத்திலே இல்லை. காதி பொறுப்பில் இருக்கின்றவர்களிடத்தில் அதிகமான இடத்தில் இது இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனை என்ன இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு கடையிலே ஒருவன் வேலை செய்து கொண்டிருப்பான். அவனிடத்திலே எந்த வார்த்தை பேச வேண்டும் எந்த வார்த்தை பேசக்கூடாது தெரியாமல் பேசுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிற என்பதனால் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் எவ்வளோ செலரி தாராங்கன்னு கேட்குறது, 15,000 தாரன்னு சொல்லுவான். 15,000 தானான்னு இவன் கேட்பான். ஓ 15,000 தான் தாராங்க, என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க, காலையில் என்ன செய்கிறேன், பகலில் என்ன செய்கிறேன், இரவில் என்ன அப்படி இருந்தும் 15,000 தானான்னு கேட்குறது. 2 கேள்வியை கேட்டுவிட்டு பக்கத்து கடைக்காரர் ஒத்தரிக்கிறான், அவர் 18,000 கொடுக்குறாரு. நீங்கள் இந்தளவு கஷ்டப்படுறீங்களே, சரி ஏதோ அல்லாஹ் தாலா உதவி செய்யட்டும் சும்மா சிம்பிளாக பேசிட்டு போயிடுறது. அந்த நேரத்தில் அந்த கடையை சேர்ந்தவர் என்ன செய்வார், கொஞ்சம் இவனுக்கு உதவி செய்யணும் எண்ணத்தோடையோ வேறு எண்ணத்தோட வருவார். இவன் சொல்லிட்டு போன செய்தி அவன் மனசுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அந்த நிமிடத்தில் இருந்து அந்த பொஸ்ஸோடு என்ன செய்வான்டா இவன் ஒரு விதமான மனக்கசப்போடும் செய்கின்ற தொழில் ஒரு பிடிப்பில்லாமலும் ஒரு சண்டை சச்சரவுமாக 2-3 நாள் கழியும். கொஞ்ச நாள் கோவமாக கூட பேசுவான், இந்த கடை இல்லாட்டி எனக்கு 1000 கடை இருக்கு, இதெல்லாம் ஒரு செலரியா அப்படின்னு பேசுவான். கடையை விட்டு விலகிடுவான். கடை விட்டு விலகின பின்னால் இவன் சொன்ன 18,000 கடை அதை 2 வருஷமாக தேடுவான், அவனுக்கு கிடைக்காது. எத்தனை வருஷமாக தேடுவான், 2 வருஷமாக தேடுவான், அவனுக்கு கிடைக்காது. இவன்கிட்ட கேட்டால் இவன் சொல்லுவான், நான் சும்மா ஒரு வசனத்துக்கு சொன்னேன், அதுக்காக நீ கடை விட்டு விலகிட்டீங்களான்னு கேட்பான் அவன். இப்படியான சம்பவங்கள் இந்த சமுதாயத்திலே நிறைய நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்னத்துக்கு பேசுகிறேன் இவருக்கும் தெரியாது, அவன் யாரண்டு இவனும் விளங்குறதில்லை, அவன் யாரண்டு இவனும் விளங்குவது கிடையாது. இதே மாதிரி தான் பொறியினுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு கடன் எடுத்து வேலைக்கு போயிடுவான், குடும்பத்தெல்லாம் இங்கே விட்டுட்டு வேலைக்கு போவான். வேலைக்கு போனவனை அழைச்சிட்டு பக்கத்தில் உள்ளவன் அவனது எல்லா கவலைகளையும் அவன்கிட்ட சொல்கிறது. வெளிநாட்டில் வாழ்ந்து வேலையில் சம்பளும் சோறுமாக இருந்தாலும் வீட்டோட இருக்கிற சுகம் இருக்குதே, அது தனியான ஒரு சுகம். இந்த நாடெல்லாம் ஒரு நாடா, இந்த பாலைவனத்தில் நம்ம இருந்து கஷ்டப்படணுமா? இவன் ஏற்கனவே வந்த கவலையில் 2 மாதத்துக்கு இருந்து கண்டிருப்பான். இந்த செய்திகள்லாம் அவனோட மனசில் போகிற நேரத்தில் என்னண்டாலும் பரவாயில்ல, நாட்டில் போய் வேலை செய்ய வேண்டிய எடுத்த கடனையெல்லாம் மறந்து நாட்டுக்கு வந்துடுவான். இப்போ நாட்டுக்கு வந்த உடனே அவன் அங்கே தான் இருக்கிறான். அந்த சொன்னானே அவன் 15 வருஷமாக அங்கே தான் இருக்கிறான். இதை கேட்டவன் வந்துட்டான். இதை கேட்டவன் என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். இவன் வந்ததை பார்த்து கடன்காரனெல்லாம் அவனை சூழ நின்று கண்டு உன்னையை நம்பித்தானே நான் கடன் தந்தேன்னு குடும்பத்தில் உள்ள கேட்டுட்டு இருப்பான். அவனும் இவனுக்கு பொறுப்பில்லை, இவன் அவனுக்கு பொறுப்பில்லை. பொறுப்புள்ளவர்கள் யார்? பெற்றோர்களும் அவர் மனைவி, அந்த குடும்பம் தான் அந்த இடத்துல அந்த பாதிப்பை என்ன செய்யும், உணர்ந்து கொண்டு இருக்கும். அதுபோல் ஒருவர் குழந்தை கிடைத்திருக்கு, எல்லாம் நடந்த சம்பவங்கள். குழந்தை கிடைச்சி கொத்திருக்கு, இவர் பார்க்க போகிறாரு. பார்க்க போன டைமில் அந்த ஃபேமிலி உள்ளவங்க கேட்குறாங்க, கணவன் ஏதாவது கிஃப்ட் தந்தாரா? முதல் புள்ள கணவன் ஏதாவது கிஃப்ட் தந்தாரா? கணவன் பிள்ளைக்கு கிஃப்ட் தாரா? தரலையே அப்படின்ற. தரலையா? ஃபஸ்ட் புள்ள தானே? ஆமாம் ஃபஸ்ட் புள்ள தான். ஃபஸ்ட் புள்ளையாக இருந்து கிஃப்ட் தரலையா? சரி சரி ஏதோ அவர் பழக்கம் இல்லை அறிக்கைமெண்ட் வந்துடுறது. இந்த மனைவிட உள்ளத்தில் என்ன பார்த்தி, ஓ ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போல இது, ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு இது கிஃப்ட் கொடுக்கணும், என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் தரலை. அந்த ஆள் எல்லா விதமான கவனிப்பையும் செஞ்சு இந்த பிள்ளையை பெற்றெடுத்து எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருப்பான், கிஃப்ட் கொடுக்கல. இவங்க போட்டுட்டு போன இந்த செய்தியால் அவள் வந்த உடனே, இவன் கணவன் வந்த உடனே மனைவி எப்படி பார்க்குறா தெரியுமா? ஒரு கொடுங்கோலனை பார்க்குற மாதிரி. முதலா பிள்ளைக்கு கிஃப்ட் தரானா, இவனெல்லாம் ஒரு புருஷனா, இவனெல்லாம் ஒரு மாப்பிள்ளையான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்திட்டு வந்துட்டாச்சு. இவனுக்கு ஏன் பிரச்சனைன்னு தெரியாது, இந்த மனைவிக்கு சொல்கின்ற மனநிலையும் இல்லை. கெடுத்தது யார்? சும்மா வசனத்தை விடுறது. சும்மா என்னது, அதாவது அரபியிலே ஒரு பழமொழி மாதிரி சொல்வார்கள், அல் பலா உ முவக்கலும் பில் மந்திக், பேச்சோடு தான் சோதனை இருக்கிறது, பேச்சோடு தான் என்றைக்கும் சோதனை இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு செய்தியை என்ன சொல்லிட்டு வந்து இவருக்கு அந்த வார்த்தையை பற்றி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த பொறுப்புணர்வும் இல்லை, இதனால் என்ன நடக்கும் என்பதும் இல்லை. இதை சொல்லிவிட்டதன் பின்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களுக்கும் இவர் சம்பந்தமும் இல்லை. அதுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறதா? நான் ஏதோ போகிற போக்கில் சொன்னேன் ஒரு வார்த்தை என்ன செய்கிறது, சொல்லிவிடுவது. குடும்பம் பிரிந்தவைகள், வேலையை விட்டவர்கள், பாடசாலையை விட்டவர்கள், வெளிநாட்டு தொழிலை விட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி 4 வார்த்தையில் தான். அவன் உணர்வில் தயாராக இருப்பான், உணர்வில் அவன் உச்சகட்டிருப்பான். இந்த மாதிரி நடந்த உடனே அது போய்விடும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கடுமையாக குடும்ப விஷயத்திலே கண்டித்தார்கள். மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அஸ்மா பின்த் உமைஸை திருமணம் முடித்திருந்தார்கள். அந்த மூத்தா யுத்தத்துக்கு பின்னால் திருமணம் முடித்திருந்தார்கள்.
வீட்டுக்கு வார அவர் இல்லாத அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வார நேரத்தில் 2 ஆண்கள் இருந்து அஸ்மா பின்த் உமைஸோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக திருமணம் முடித்தவர்கள். பழசென்று சொன்னால் நமக்கு விளங்கிடும், இதுதான் குடும்பம். இதாண்டு புதிதாக திருமணம் முடித்த நேரத்தில் 2 ஆண்கள் கதைச்சிட்டு இருந்த உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. சந்தேகம் அல்ல, வெறுக்கிறார். ஃபக்கரி அதை வெறுத்தார். அவர் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே என்ன செஞ்சார், வெறுத்தார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போகிறாங்க. இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, எனக்கு மனசில் வெறுப்பு என்ன செஞ்சது வந்ததுன்றார். இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்மிடத்தில் ஒருத்தர் வந்து சொன்னால், அப்படியா அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் முடிச்சிங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லி திருமணம் முடிச்சு 18, 19, 20 வயசு இளைஞன், அவனுக்கு இந்த எந்த அனுபவம் இல்லை, குடும்பம் சம்பந்தமாக எந்த அனுபவம் இல்லை. அவன்கிட்ட கேட்குறது இவனுக்கு என்ன உண்டாகும்? அந்த சந்தேகத்தை வளர்த்து விடுவது. வளர்த்துட்டு எதுக்கும் நீங்கள் ஒரு சபராயிருங்க அப்படி என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், பிரிந்து விடும். அந்த குடும்பம் பிரிந்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் அல்லாஹ் அந்த பெண்மணியை தூய்மைப்படுத்தி விட்டான். தூய்மையான பெண்மணி சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஒரு மனைவி வீட்டிலே தனியாக இருக்கிற நேரத்தில், ஒரு பெண் தனியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு ஆண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல் என்ன செய்கிறாங்க, மூடிவிட்டார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நடந்த செய்தியை பற்றி ஒரு தூய்மையான எண்ணத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்கு நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, மற்றவன் கஷ்டப்படுகிற நேரத்தில், மற்றவன் வேதனைப்படுகிற நேரத்தில், மற்றவன் தொந்தரவுக்குள்ளாகிற நேரத்தில் எங்களோட உணர்வு என்ன செய்யும், வேலை செய்யும். எங்களோட உணர்வு இப்படி போட்டு அடிக்கிறானே, இப்படி போட்டு ஏசுறானே, இந்த மாதிரி நடந்து கொள்றானே, இப்படி கஷ்டப்படுத்துறானே, இவன் வந்து சாப்பாடு கொடுக்குறான் இல்லையே, அப்படி இல்லைன்னு உணர்வு வேலை செய்யும். இந்த உணர்வை நம்ம பிரதிபலித்து விடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒரு கடையில் வந்து ஒரு பொஸ் வந்து ஒரு வேலை செய்கின்றவனை நடத்துகின்ற காட்சியை சில நேரத்தில் பார்க்குற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு வேதனை வரும். இப்படி நடத்தலாமா, நானாக இருந்தால் எப்படி நடத்திருப்பேன் ஒரு வேதனை வரும். இந்த வேதனையை உங்களோடு வச்சுக்கணும். இந்த வேதனைகள் என்ன செய்ய வேண்டும், அவரவர்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேதனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், பிரச்சனைக்கு யார் காரணமோ அவர்கிட்ட வெளிப்படுத்துங்க, பொஸ்ட்டை வெளிப்படுத்துங்க, கணவன்கிட்ட வெளிப்படுத்துங்க. அந்தந்த நபர்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இது ஹராம் இப்படி வெளிப்படுத்துங்க. ஆனால் அதை விட்டு யார் பாதிக்கப்படுகிறானோ அவன்கிட்ட போய் உணர்வை வெளிப்படுத்துறது, அவன்கிட்ட போய் என்ன செய்யறது, உணர்வை வெளிப்படுத்துறது. தீர்வு இவர கையில் இல்லை. என்ன இல்லை, தீர்வு இவர கையில் இல்லை. ஒரு கணவன் ஒரு குடும்பத்தில் சண்டை, எப்போ பார்த்தாலும் அடியும் தடியுமாக போயிட்டு இருக்குது, சாப்பாடு கொடுக்குற குறவு. அந்த மனைவி வந்து எங்கேயும் முறைப்படவும் இல்லை, ஏன்னா கணவன் இப்படி என்ன செய்கிறாரு, எனக்கு அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு எங்கேயும் முறைப்படவும் இல்லை, வாழ்ந்துட்டு போகிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு அப்படி என்று சொன்னால், அந்த வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்றதை விட வாழாமிக்கிறது நல்லதுன்ட்டு எப்படியோ அந்த ஃபேமிலியை போட்டு 4 விஷயத்தை சொல்லிட்டாச்சு. 4 விஷயத்தை சொன்ன பின்னால் ஏற்கனவே உள்ள பகைமை ஒரு 4-5 மடங்காக மாறி கணவனை விட்டாச்சு. கணவனை விட்டாச்சு. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இப்போ யாரும் இல்லை, மனைவியை கவனிக்க இப்போ யாரும் இல்லை. அந்த மனைவியுடைய ஏற்கனவே 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சுருந்தாங்களே அதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்ன, விதவைகளுக்காக வாழ்வு கஷ்டப்படுறவருடைய நன்மையை பற்றி பேசி தெரிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்கு முன்னால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும். இருக்கிறது இல்லாமல் போகுமா கூடுமா, இருக்கிறது இல்லாமல் போகுமா கூடுமா. இஸ்லாமிய ஆட்சி விஷயத்திலும் இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது, சாதாரண குடும்ப விஷயத்திலும் இஸ்லாம் என்னது, இதைத்தான் சொல்லு. இருக்கிற நலவை இழந்து கொள்கின்ற இடம் வருமாக இருந்தால் அதை பற்றி பேசாமிக்கிறது என்னது நல்லது. இருக்கிற நலவை உங்களுக்கு அதிகப்படுத்த முடியுமாக இருந்தால் அதை வளர்த்து விடுவது என்ன நல்லது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த புரிந்துணர்வு இல்லாததனால் இந்த சமுதாயத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த பிரச்சனை தலையிடுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு சாதாரணமாக என்ன செஞ்சிடும், ஒரு 2 கணவன் மனைவியுடைய பிரச்சனையை வீடியோ கிளிப் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, 2 பேரும் சண்டை பிடிக்கிறத வீடியோ எடுத்து பார்த்தீர்களா நடக்கிற அநியாயம்னு அனுப்பிடுவாங்க. அல்லது ஒரு தந்தை ஒரு மகனுக்கு கடுமையாக அடிக்கிற காட்சி ஒரு வீடியோ போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. இதுக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட்டிட்ட போய் இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் முறையிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது ஓகே. அந்த பெண் முறையிட்டாலோ அந்த குடும்பம் முறையிட்டாலோ அதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது ஓகே. ஒரு தந்தை தன் மகனுக்கு அடிக்கிற காட்சியை வீடியோ கிளிப் மூலம் பரத்துவதன் மூலம் நம்மளை என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடி தொடுக்கிறோம் நினைக்கிறோம். ஓகே, போர்க்கொடி தொடுத்த பின்னால் என்ன நிலைமை தெரியுமா, போர்க்கொடி தொடுத்த பின்னால்
அந்த பிள்ளை இப்போ இந்த நிலையில் இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம், அந்த மனைவிக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம், அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்தோம், அந்த குடும்பத்தின் இப்போ வாழ்க்கையுடைய நிலை என்ன, அதெல்லாம் சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு தடவை அடித்தானே, 900 முறை இறக்கம் காட்டினானே, அந்த பகுதி எந்த பகுதி என்னது இதில் வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுக்தலு வாலிதும் பி வலதி. ஏதோ ஒரு வகையில் ஒரு கொலை நடந்துட்டேன்னு வைங்க, இஸ்லாமிய சட்டம் என்ன, கொலைக்கு கொலை தண்டனை, தெரியாமல் நடந்தாலே தவிர கொலைக்கு கொலை தண்டனை. ஒரு தந்தை உணர்ச்சி வசப்பட்டோ ஏதோ ஒரு காரணமாக, ஒரு போராட்டம், ஒரு பொறாமையின் காரணமாக, ஒரு பிளவின் காரணமாகவோ ஒரு மகனை கொன்று விட்டான்னு வைங்க, இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை இல்லை. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை இல்லை. மிகப்பெரிய தண்டனை உண்டு, மிகப்பெரிய தண்டனை உண்டு, ஆனால் மரண தண்டனை என்ன அவருக்கு இல்லை. இஸ்லாம் ஏன் அவருக்கு மரண தண்டனை இல்லாமலாக்கியது? கொலைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது மரண தண்டனை. ஆனால் அந்த இடத்துல மட்டும் இஸ்லாம் என்ன செய்யுது, அந்த இடத்துல மரண தண்டனை கிடையாது. அவருக்கு உச்சகட்ட உலகத்தில் உள்ள தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் மரண தண்டனை என்ன இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. காரணம், அவனது பிறப்புக்கு காரணமானவன், அவனது உருவாக்கத்துக்கு காரணமானவன் அவன். அந்த பகுதியை வைத்து இஸ்லாம் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுட்டு எடுத்து விட்டு தண்டனையை கொடுக்குது. அந்த பகுதியை இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு எடுத்து விட்டது. சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நம்ம நினைக்காத பகுதியில் விதிவிலக்கு கொடுத்துருக்கும். ரோட்டில் ஒரு பழமரம் இருக்குது, வெளியில் பழம் 4 தொங்கிட்டு இருக்குது. இது ஒரு மனிதன் அடித்து சாப்பிட்டாண்டா அது ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. 4 பழம் தொங்கிட்டு இருக்குது, பசிச்சவத்தை 4 பழத்தை எடுத்து சாப்பிட்டாண்டா அது ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை சாப்பிடுவதற்காக ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லி செய்யறதுக்காக மூட்டை கட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுது. எப்படி அதை என்ன செய்யக்கூடாது, மூட்டை கட்டி கொண்டு போகவும் கூடாது. உனக்கு பசிச்ச அளவில் நீ என்ன செஞ்சிடணும், எடுத்து சாப்பிட்டுக்க. அதை மீறி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற லெவலில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. காரணம் என்ன, அந்த மரத்துடைய வளர்ச்சியில் முழு பங்களிப்பு யாருக்கு இல்லை, அந்த ஓனருக்கு இல்லை. அந்த மரத்தை, அந்த நிறத்தையும் அந்த சுவையையும் கொடுத்தது யாரு, ரப்புல் ஆலமீன். அரவாசி பங்களிப்புக்கு உனக்கு உரிமை, மற்ற பங்களிப்புக்கு யாருக்கு, இறைவனுடைய ஹக்கை என்ன செய்து அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போல சில விஷயங்களில் நியாயம் அவநியாயம் என்று யோசிப்பதற்கு முன்னால் விளைவுகளை நிறைய என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். இந்த யோசனை இல்லாததுனால வேறு வேறு விஷயங்களை போட்டு ஒரு குடும்பத்தை பற்றியும் அல்லது ஒரு தொழிலை பற்றியும் ஒரு சமூகத்துடைய நிலையை பற்றியும் கதைத்து அதை இல்லாமலாக்கக்கூடிய நிலை எம் சமுதாயத்திலே அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பெயர் பொறுப்பற்ற வேலை. இதுக்கு பேர் என்ன, பொறுப்பற்ற வேலை. உணர்ச்சியின் காரணமாக, உணர்வின் காரணமாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய மோசமான ஒரு நடைமுறை தான் இது. இந்த சமுதாயத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்கிறோம், அதிகமாக இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்திய ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நம்பிக்கை வளர்ப்பதற்கான ஏதாவது செய்திகளை சொல்ல முடியும் என்றால் அதை செய்யணும். நம்பிக்கை வளர்ப்பதற்காக ஏதாவது செய்திகளை சொன்னால் அதை செய்யணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட சம்பவம் இருக்குதானே, அதுக்கு பின்னணி சின்ன பின்னணி தான், அதுக்கு பின்னணி ஒரு சிறிய பின்னணி. அது என்ன இடம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொறுப்பாக நடந்து கொண்ட ஒரு சப்ஜெக்ட் தான். அபூ லுஅலுஆ ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் உமர் இப்னு கத்தாப் இடத்திலே வந்து சொல்கிறார், முகைரத் இப்னு ஷுபா என்ற அவரது எஜமானன் நபித்தோழர் தன்னை கடுமையாக நடத்துவதாகவும் ஒரு முறையற்ற முறையில் நடத்துவதாகவும் தனது ஹக்குகளை தருவதில்லை என்றும் யார்கிட்ட முறையிடுறாரு, உமர் இப்னு கத்தாப்கிட்ட முறையிடுறாரு. உமர் இப்னு கத்தாப் பாதிக்கப்பட்டவனுடைய வார்த்தை அப்படியே விழுங்க, அப்படியா ஏன் இப்படி நபித்தோழராக இப்படி நடந்து கொள்கிறாரு, முறைகேடாக நடந்து கொள்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் நபித்தோழராக இருக்கக்கூடாது, நபித்தோழருக்கு பேரே ஆகிறது இல்லை, இப்படி திருப்பி விடலை. இப்படி என்ன செய்யலை, 4 வார்த்தையை திருப்பி விடலை. அப்படியா கேட்டுட்டு சொன்னார், உன் எஜமானன் விஷயத்திலே நல்ல முறையில் நடந்துக, எஜமானன் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக, அவருக்கு நன்றியோடு நடந்துகொள் என்று அவன் கடமையை மட்டும் சொல்லிட்டார். மனசில் வச்சுக்கிட்டாரு, முகைரத் இப்னு ஷுபாவோட பேசணும். என்ன நினைச்சாரு, முகைரத் இப்னு ஷுபாவோட இது பற்றி பேச வேண்டும், இதை பற்றி சொல்லணும், இதை பற்றி கேட்கணும், என்ன இப்படி நடந்து கொள்ளுங்க கேட்கணும் மனசில் வச்சார். இதான் உமர் இப்னு கத்தாப் செஞ்ச வேலை. அதுக்கு தான் அவன் கொண்டான். தொழுதுட்டிக்கிற டைமில் கத்தியை இடுப்பில் என்ன சொருகிட்டு வந்து முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக நின்று தொழுது உமர் இப்னு கத்தாபை தொழுவிக்கிற இடத்துல வச்சு என்ன செஞ்சான், கத்தியால் குத்தி கொண்டான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை அவருடைய எஜமானனுக்கு எதிராக திருப்பாமல் நீ முறையாக நடந்துக, அவன் விஷயத்தில் கவனமாக நடந்துக என்று சொல்லிட்டு
மனதில் வச்சுக்கிட்டார். யாரோட பேசணும் அவரோட என்ன செய்யணும், பேசணும். இதுக்கு பேர் பொறுப்புள்ள பேச்சு. எந்த இடத்துல பேசணும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி பரவுது. உமர் மரணித்தால் இந்த நபருக்கு நாங்கள் பையத்து செய்வோம். உமர் மரணித்தால் இந்த நபருக்கு பையத்து செய்வோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த செய்தி வருது. உடனே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பார்க்கிறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மக்கள் குறிப்பிட்டு பையத்து செஞ்சாங்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியாக ஆக்கினாங்களே, இதை வச்சு தான் மூணாவது முடிவெடுக்கிறாங்க. நாங்கள் ஒரு ஆளை என்ன செய்வோம், முடிவெடுப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் முடிவெடுத்தாங்க, உமர் இப்னுல் கத்தாபே ஒருத்தர் முடிவெடுத்தாரு, அதே மாதிரி நாங்களும் ஒருத்தர் முடிவெடுப்போம் என்று பேசிக்கிட்டிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஃபித்னாவாக மாறும் என்று உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் உடனே மக்களுக்கு மத்தியில், மக்காவுடைய ஹஜ் டைம் அது, பேச நினைக்கிறாரு. பேச நினைச்சோன்னே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாரு, இப்போ பேச வேண்டாம், இப்பொழுது பேச வேண்டாம். இப்போ பேசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் யார் தெரியுமா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, ஹஜ்ஜில் இருக்கிறீங்க, ஆட்சியோடு சம்பந்தப்பட்டவங்க அல்ல, எங்கெங்கிருந்தோ வந்தவங்க, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் விளங்காதவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று சொல்ல வேறொரு விளக்கம் கொண்டு போய் சேரும், வேறொரு விளக்கம் கொண்டு போய் சேர்க்கப்படும். மதீனாவுக்கு போங்க, மதீனாவுடைய மிம்பரில் பேசுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள யாராக இருப்பாங்க, மிக சிறந்த நபித்தோழர்களாகவும் இந்த ஆட்சி பற்றி விளக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க என்று சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் உடனே அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் அந்த குத்துபா என்ன செஞ்சார், மதீனாவில் வச்சார்ன்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். நமக்கு அப்படி இல்லை. மைக்கை நீட்டி கருத்து கேட்டால் கட்டாயம் சொல்லி ஆகணும், சொல்லிடுறது. மைக்கை நீட்டி கருத்து கேட்டால் அவன் கேட்ட கேள்வி சரியா விளையாடு பார்க்கறது இல்லை, கேட்டுட்டா நம்ம பதில் சொல்லணும், கேட்டுட்டான் நம்ம பதில் சொல்லணும் என்ற உணர்வு. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டா நம்ம விளக்கம் சொல்லிடணும். இதுக்கு விளக்கம் சொல்வதனால ஏற்படுற அந்த ரிசல்ட் என்ன, மார்க்க சட்டம் ஹராம் ஹலால் கூடும் கூடாது இதல்ல, அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதில் சொல்கிறேன். எனவே அன்புள்ள எப்பொழுதும் ரெண்டு பேர் பிரிகின்ற அமைப்பிலான சப்ஜெக்டுகளாக இருந்தால் இயன்றளவுக்கு அவைகளை 100% தவிர்த்து கொள்ள பழக வேண்டும். அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி. மிக முக்கியமாக குடும்பம், மிக முக்கியமாக குடும்பம், பேணுதலான பொறுப்பான பேச்சு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நிறைய இருக்க. பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்ம பேசுகிற பேச்சால் பாதிப்பு அதிகமாகுமா குறையுமா, இதை நம்ம அளக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் எமது குடும்பங்களிலே நிறைய குடும்பங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விளக்கமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். கணவன் மனைவிக்கு இடையில் இயல்பாக நேசத்தையும் கருணையும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ஆனால் அதனுடைய அர்த்தம் திருமணம் முடித்த எல்லோரும் அன்போடும் லவ்வோடும் விருப்பத்தோடும் வாழ்ந்து ஆகுவது மார்க்க கடமை என்பது அர்த்தம் அல்ல. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். வெறுத்து கொண்டே கணவன் மனைவியாக வாழலாம், பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம், பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம். கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் நேசித்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கணும், எந்த கடமையும் என்ன மார்க்கம் சொல்லல. அது இருந்தால் மிகச் சிறந்தது, அது இருந்தால் மிகவும் சிறந்தது. குடும்பத்தில் ஆக மினிமம் எதிர்பார்க்கப்படுகின்ற தகுதியாக இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா, பொறுப்பு, மஸ்ஊலியத், பொறுப்பு. இரண்டாவது அன்பு, மூன்றாவது பரிவு. இந்த மூன்றும் கலந்தால் குடும்ப வாழ்க்கை உச்சகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லை என்றால் ஆக குறைஞ்சது மினிமமாக இருக்க வேண்டியது பொறுப்பு. இந்த பொறுப்புடைய வாழ்க்கை தான் மிக முக்கியம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அதாவது வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் கருணையும் இரக்கத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். ஃபஇன் கரிஹ்துமுஹுன்ன, ஆனால் அவர்களை நீங்கள் சில பொழுதுகளில் வெறுத்தால், மனைவிமார்களை சில பொழுதுகளில் நீங்கள் வெறுத்தால், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுக்கிற நேரத்தில் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, நிறைய நலவுகளை அல்லாஹ் அதில் ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த உணர்வோடு என்ன செய்யணும், இருந்துட்டு போகணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஃப்ரக் முஃமினு முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர். ஒரு பெண்ணை ஒரு ஆண் வெறுக்க வேண்டாம். மனைவியை சொல்றாங்க, ஒரு விஷயத்தில் வெறுப்பு வந்தால் இன்னொரு விஷயத்தில் விருப்பம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாமே 100க்கு 100% விருப்பிருந்தால் தான் வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதனால் தான் குடும்பம் பிளவில் வந்து முடியுது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருது. எப்படின்னு பாருங்க.
அபு அஸ்ரா துஅலி என்றவர் வந்து அவர் சமுதாயத்தில் பிரபல்யம் அடைகிறார். எப்படின்னா கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது, கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது. ஃபஹதத பைன நாசி உஹ்தூஸா ஃபகரிஹு, மக்களுக்கு மத்தியில் இவரை பற்றி தவறான செய்தி போகிற இவர் வெறுத்துட்டார். அப்துல்லா இப்னு அர்கம் என்றவரை கூட்டிக்கன்னு வீட்டுக்கு போகிறார் நியாயப்படுத்த. நான் ஏன் இந்த மாதிரி விவாகரத்து போய் முடியுதுன்னு நியாயப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மனைவி வீட்டை கேட்குறார். இவர் கணவன் கேட்குறாரு, நீங்கள் என்ன வந்து விரும்புகிறீங்களா என்று கேட்குறாரு. மனைவிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னு. மனைவி சொல்கிறாரு, என்ன அப்படி கேட்க வேண்டாம் என்றார். சொல்கிறாரு, உண்மையை நீ சொல்லித்தான் ஆகணும், நீ என்ன விரும்புறியான்னு. இப்போ இருக்கிற மனைவியை உண்மையை நீ சொல்லித்தான் ஆகணும்ன்றாங்க. அப்போ உண்மையை சொல்லித்தான் ஆகணும், அல்லாவை கொண்டு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் சொன்னால், இல்லை நான் உங்களை விரும்பலை வெறுக்கிறேன்ட்டா, உங்களை விரும்பலை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போ இவர் சொல்கிறாரு, விளங்கிச்சா, இதுதான் நான் விவாகரத்து பண்ணுறதுக்கான காரணம், இதுதான் நான் விவாகரத்து பண்ணுறதுக்கான காரணம். இந்த வழக்கு விளக்கம் இல்லாத எங்கள்கிட்ட வந்துட்டேன்னு வைங்களேன், அப்போ அவர் விவாகரத்து பண்ணுற சரிதானே என்றும். வெறுக்கிறேன்னா மறு மூஞ்சி முகரையிலேயே சொல்கிறாரு வெறுக்கிறேன்னு சொன்னால் மறு வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு கேட்போமா இல்லையா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வருது. அப்போ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை அழைச்சி கேட்குறாங்க, நீங்கள் தான் நான் கணவனை வெறுக்கிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். லைசத் குல்லுல் புயூதி புனியத் அலல் ஹுப், எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் இல்லை. ஃபைனர் ரிஆயா வ ததம்மும்னு கேட்டார். பொறுப்பு கவனம் இதில் கட்டப்பட்ட வீடுகள் தான் அதிகமே தவிர அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அதிகமல்ல. உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, ஃபக்திபி, பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன், பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன், உங்களோட மஹப்பத் ஆகிறேன் அப்படி என்று சொல்லுங்க. நிறைய வீடுகள் மஹப்பத்தில் கட்டப்பட்டதல்ல. இன்ன ரிவாயத்தில் வருது, அதாவது அகல்லுல் புயூத், வீடுகள் அதிகமான வீடுகள் வந்து புனியத் அலல் மஹப்பா, கொஞ்சமான வீடுகள் தான் நேசத்தில் கட்டப்பட்ட வீடுகள். எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்பட்ட வீடல்ல. பல வீடுகள் பொறுப்பில் கட்டப்பட்டவைகள். நான் இல்லாட்டி இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும், நான் இல்லாட்டி எனது பிள்ளைகள் என்னத்துக்கு ஆகும், நான் இல்லாட்டி என் மனைவி என்னத்துக்கு ஆகும் என்றதனால சரி நான் மனைவிக்காக, பிள்ளைக்காக, பொறுப்புக்காக, எதிர்காலத்துக்காக நான் வாழுகிறேன் என்றதுதான் அதிகமான வீடுகள். யார் சொன்னது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் தபரி அவர்கள் தஹதீபுல் ஆசாரில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளோ அழகான வார்த்தை, லைஸ குல்லுல் புயூதி புனியத் அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்ட வீடு அல்ல அப்படின்னு சொன்னார்களே. இது மிக முக்கியமான ஒரு வாசனம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹதீஜாவை பற்றி அதிகமாக சொல்கிறீங்களா? ஆயிஷாலாம் இருக்கிறாங்க, மற்ற மனைவிகள் இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ ஒரு தடவை ஆடு அறுத்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிற நேரத்தில் ஹதீஜாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹதீஜா என்று வெறுப்பான வார்த்தையாக ஆயிஷாலாம் சொன்னாங்க. உடனே திருப்பி சொன்னார்கள், இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, நேசிப்பது எனக்கு அல்லாஹ் அளித்த விஷயம், ஹதீஜாவை நேசிப்பது இறைவன் என் உள்ளத்தில் போட்ட விஷயம். அந்த நேசம் வந்துட்டு, அதாவது ரசூலுல்லாஹ் இது என் கையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. நாள்களை பிரித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ் ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக், என்னால் சக்திக்கு உட்பட்ட பிரிப்பிது, ஃபலா துஆஹித்னி ஃபீமா லா அம்லிக், என் கல்பால எனக்கு செய்ய முடியாத விஷயத்தில் என்னை குற்றம் பிடிக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை கணவன் புரிந்து கொண்டு விட்டால், மனைவி புரிந்து கொண்டு விட்டால், தவறி போவதை விட்டும் சிறந்த முறையில் வாழ்வோம். இந்த எம்டியான இந்த பிரச்சனை, அதாவது மனைவி தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறா, கணவன் தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறா, பிரச்சனை என்னன்னா இவருக்கு அவங்களில் ஈர்ப்பில்லை, அவர்களுக்கு இவரில் ஈர்ப்பில்லை, இவருக்கு அவரில் ஈர்ப்பில்லை, அவர்களுக்கு இவர்களில் ஈர்ப்பில்லை. இந்த ஈர்ப்பில்லாததன் காரணமாக இந்த கெட்ட சிந்தனையுடையவர்கள் குடும்பத்தில் பூர்வாங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பூர்வார், போய் எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி விரக்தியும் கஷ்டமும் மன நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறோம், எந்த விதமான என்ன அன்பும் இல்லை, கேரிங், மற்ற பொறுப்பெல்லாம் சரியாக நடக்குது, ஆனால் அன்பில்லை, கேரிங் இல்லைன்றது. அப்படியா என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் அழகான முறையில், அன்பான முறையில் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது, நளினமாக பேசுறது. இதே மாதிரி கணவன்கிட்ட ஒரு பெண் என்ன செய்கிறது, நளினமாக பேசுறது. இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கடா, இவள் தான் அன்பானவள், இவன் என்ன நினைக்கிறான்டா, இவர் தான் அன்பானவள். அன்புள்ள சகோதரர்களே, அன்பு எல்லாருக்கும் காட்டலாம், ஆனால் பொறுப்பு எல்லாருக்கும் எடுக்கலாம். அன்பு என்ன செய்யலாம், எல்லாருக்கும் காட்டி விடலாம், ஆனால் பொறுப்பு எடுக்க முடியாது. பொறுப்பெடுப்பவனுடைய அன்பைத்தான் பெண்கள் நம்ப வேண்டும், பொறுப்பெடுப்பவனுடைய அன்பைத்தான் ஆண்கள் நம்ப வேண்டும். வெறுமனே ஒரு அவர் அழகான முறையில் பேசுவதற்காக அதை நம்புவதெல்லாம் இந்த விளக்க குழப்பத்தால் நம்புறது. எல்லாமே மஹப்பத்தான் பேசிக் என்று நினைக்கிறதால வரக்கூடிய குழப்பம், அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று நினைப்பதால் வரக்கூடிய குழப்பம். அன்பில்லாமலும் சிறந்த அறிஞர்களை ஒரு குடும்பம் உருவாக்கலாம், அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் அன்பில்லாமல் இருக்கலாம்,
அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் பற்றில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு பொறுப்பை செய்தால் சிறந்த நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம், சிறந்த கல்விமான்களை உருவாக்கலாம், அந்த குடும்பத்தை அத்தனை பிரச்சனைகளோடும் சிறந்த எல்லைக்கு கொண்டு போகலாம். ஆனால் அன்பில்லாமல் இருக்கிறார் என் மனைவி என்று கணவன் நினைக்கிறான், அன்பில்லாமல் இருக்கிறார் என் கணவன் மனைவி நினைக்கிறான். இது ஒரு பெரிய எம்டியாக நினைக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை சிறந்து போகல, வெற்றியில் போகல, நான் தவறாக போய் என்ன செஞ்சுட்டேன், என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டேன் நினச்சி யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசினா அவரை விரும்புகிறாங்க, யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசினா அவங்கள விரும்புகிறாங்க, யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசுகின்ற பெண்ணை கணவன் விரும்புகிறார். இந்த மாதிரி ஒரு மனைவி நமக்கு அமையலையே என்று தவறாக இவன் நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கு அமையலைன்னு நினைக்கிறான். உலகத்தில் எல்லாரும் நேசத்தை வெளியே காட்டுவாங்க. எப்படி நேசத்தை வெளியே காட்டுவாங்க, வேஷத்தை உள்ளுக்கு தான் களைவார்கள். மேலுள்ள அந்த தோற்றங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பொறுப்பற்ற வாழ்க்கையில் போய் இணைந்து கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும் எல்லா வீடுகளும் இப்படி தான்றது, எல்லா வீடுகளும் இப்படி தான்ன்றது. கொஞ்சம் வீடுகள் தான் மஹப்பத்தும் பொறுப்பும் பரிவோடும் கட்டப்பட்ட வீடுகள். மற்ற அதிகமான வீடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வது போல ஃபஇன் கரிஹ்துமுஹுன்ன, நீங்கள் அவர்களை வெறுத்தால், நீங்கள் வெறுக்கிற விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு ஹைரை என்ன செய்யலாம், வைக்கலாம்னு அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டு. இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனைவியை கணவனுக்கு எதிராக யார் திருப்புகிறாரோ அவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. அந்த மாதிரி திருப்பிய பின்னால ஒரு திருமணம் நடந்தால் ரத்து செய்யணும் இஸ்லாமிய கலா சொல்லுது, தீர்ப்பு சொல்லுது. திருப்பி பிரிக்க வச்ச பின்னால பிரிச்சவர் திருமணம் முடிப்பதை ரத்து செய்ய வேண்டும், அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது இஸ்லாமிய கலா என்ன செய்கிறது, நீதித்துறை சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே பொறுப்பெடுத்தலில் தான் அன்பை உணர வேண்டும். இவன் பொறுப்பெடுப்பானா, இவ்வளோ பேசுகிறான், அழகா பேசுகிறான், இப்படி எல்லாம் சொல்கிறான், இவன் நம்மளே பொறுப்பெடுப்பானா, பொறுப்பெடுக்க மாட்டான். பொறுப்பெடுக்கிறவன் கணவன், பொறுப்பெடுத்தால் கணவன். நம்ம என்ன ஒப்பந்தம் பண்ணுறோம், நீ என்னோட அன்பாக இறுதி வரைக்கும் நடக்க வேண்டும், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்க, அதான் ஒப்பந்தம் பண்ணுறோம். அப்படி இல்லை, உங்கள் மகளை நான் திருமணம் முடிக்கிறேன், இவ்வளோ மகருக்குன்னா என்ன, உனக்கு செலவழிப்போம், உன்னை பார்த்துக்கொள்வேன், கடைசி வரைக்கும் என் கேரில் நீ இருப்பா, இதான் அர்த்தம். ஃபைனர் ரிஆயத்து ததம்மும் என்று உமரெல்லாம் கேட்டாங்களே, கேரிங்கும் அடுத்தது என்ன, பொறுப்பெடுக்கின்ற உணர்வும் தான் குடும்ப வாழ்க்கை அதிகமாக போவதற்கான காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான விஷயத்தை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும். இது போன்ற தவறான விளக்கங்கள் எங்களிடத்தில் இருக்கிறதால குடும்பம் என்பது அன்பால் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு, அன்பில்லாட்டி அது குடும்பமே இல்லை என்ற மாதிரி நினைப்பதால் தவறான பேச்சுக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்றான், கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்றான். ஆனால் அவனுக்கு அன்பு செலுத்துவதற்கு, அன்பு காட்டுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அன்பு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கலாம். விளங்கிட்டா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கிறீங்களா, அதான் இதான்னு கேட்டேன்னு உங்களோட வெட்டிங் நாளா இன்றைக்கு, அப்படி இது ஒரு அரவர் பேசினா அன்பு தான், அது இதான் அன்பு. ஆனால் அதுக்கு செலவழிக்க கஷ்டம். அதுக்கு என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதாவது அன்பு வளர வேண்டுமெண்டா பொருளாதாரம் கொடுங்க, அன்பளிப்பு கொடுங்க. அன்பளிப்பு இருந்தால் தான் அன்பு வளரும் என்ற அர்த்தம் என்ன, வெறுமனே வார்த்தைகள் பொறுப்பு என்ற அர்த்தம் அல்ல. பொறுப்பு மிக முக்கியம். உங்கள் கணவர் வெறுப்புக்குரிய கணவராக இருக்கலாம், விருப்பம் இல்லாத ஒரு கணவனாக இருக்கலாம். குடும்பத்தை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்க, குடும்பத்தை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்க, உன்னை எங்கே வச்சுக்கிறான்னு பாருங்க, உன்னை எப்படி வாழ வைக்கிறான்னு பாருங்க, உன்னோட பிள்ளைகளை எப்படி இருக்கணும், அதான் கணவன். அன்பு அல்லாஹு தஆலா ஒரு 20 வருடத்துக்கு பின்னால் அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஏற்படுத்தலாம், ஒரு 25 வருடத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தலாம். கடந்த 25 கசப்பான வார்த்தைகள் அத்தனை வாழ்க்கையையும் ஒரு நிமிஷத்தில் அது சந்தோஷமாக்கிடும். அதே போல் என்ன, மனைவி பொறுப்பில்லாமல் நடக்கிறாளா, அன்பில்லாமல் நடக்கிறாரா, இரக்கமில்லாமல் நடக்கிறாரா, ஒரு சைட்டில் வைங்க. அதை ஒரு காலம் வரும், இந்த பொறுப்பான வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் வரும். இப்படிப்பட்ட ஒரு மனைவி நமக்கு கிடைக்கலன்னா இந்த வாழ்க்கை நமக்கு சிறந்திருந்திருக்காது, நான் என்னமோ எல்லாம் யோசிச்சு அந்த வயசில் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் ரஹ்மத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் ஆரம்பத்தில் இல்லாது போகலாம், இடைநடுவில் வரலாம், இடைநடுவில் இல்லாது போகலாம், பிறகு வரலாம். ஆனால் பொறுப்பு என்பது என்றைக்கும் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் பொறுப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அருமையான வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க, லைசத் குல்லுல் புயூத்தி புனியத் அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்ட வீடல்ல. ஃபைடர் ரிஆயத்து வத் ததம்மும், எங்கே கேரிங், பொறுப்பு, இதுதான் நிறைய வீடுகள் என்ன கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். பொறுப்போடு வருகின்ற அன்பில் மாத்திரம்தான் மிகப்பெரிய பிரயோஜனம் உண்டு என்று நினைக்க வேண்டும். ஒரு வீதியிலே ஒரு தந்தை ஒரு பிள்ளையை அடிக்கிறார்னா நல்ல செயல் கிடையாது, ஆனால் அந்த பிள்ளையை தந்தைக்கு எதிராக திருப்புவது அதை விட கெட்ட செயல். அந்த பிள்ளையை தந்தைக்கு எதிராக திருப்புவது அதை விட கெட்ட செயல். இதெல்லாம் ஒரு வாப்பா செய்கிற வேலையாடாண்டு பிள்ளைகிட்ட பேசாதீங்க, வாப்பாட்ட பேசுங்க.
யார்கிட்ட பேசுங்க? தந்தையிடத்தில் பேசுங்கள், தாயிடத்தில் பேசுங்கள், கணவரிடத்தில் சொல்லுங்கள். பலகீனப்பட்ட இடத்துல சொல்ல வேண்டாம். அதனால் பாதிப்புகளும் பிளவுகளும் தான் அதிகமே தவிர நல்ல குடும்ப வளர்ச்சிக்கும் நல்ல சமூக வளர்ச்சிக்கும் இது உதவாது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபிக்ஹுல் உஸ்ரா, குடும்பத்தை விளங்கி, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை விளங்கி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.